கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் நிறைந்திருப்பதாகவும் அதையெல்லாம் தன்னுடைய ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய விஜய் தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் மாயமாகி இருப்பதாக புதிய தகவல் வெளியாகி யாரை காப்பாற்ற இந்த புதிய அரசு முயற்சிக்கிறது என்ற சந்தேகம் கிளம்பியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆதாரங்களை அழிக்கும் முயற்சியாக குறைந்தது 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டு இருக்கும் அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அவற்றில் டெண்டர், கொள்முதல் மற்றும் பல்வேறு புகார்கள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பான ரகசிய தகவல்கள் பல இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. கையிருப்பில் உள்ள பொருட்களை நிர்வகிக்கும் துறைவசம் இருக்கும் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தரவுகளை திருடுவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய குறிக்கோளாக இருந்துள்ளதாம். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின் ஆவணங்களும் திருடப்பட்டுள்ளன. கடந்த மே மாதம் 16 முதல் 17ஆம் தேதி வார இறுதியில் குறைந்த ஊழியர்கள் அலுவலகத்தில் இருந்த நிலையில் இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெறும் 8 ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக மட்டுமே இதுவரை முறைப்படி துறை ரீதியாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாம். திருட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் பெரும்பாலானவற்றில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அகற்றப்பட்டு விட்டன. கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகளுக்கு வழிவகுத்த பேரங்களை முடித்து தர வரும் இடைத்தரகர்கள் பற்றிய எந்த பதிவும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவே சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. டான்ஜெட்கோ நிறுவனத்தின் டெண்டர் தொடர்பான முறைகேடுகள் குறித்து நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் இந்த திருட்டும் நடந்துள்ளது. ஏற்கனவே 397 கோடி மதிப்பிலான மின்மாற்றி கொள்முதல் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜியின் துறையாக மின்சார வாரியம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தான் தற்போது இந்த ஆட்சியில் தொடருவதால் யாரை பாதுகாக்க இப்படி செயல்படுகிறார்கள் என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது.